காட்டில் ஒரு பலசாலியான சிங்கம் இருந்தது. ஆனால் அது எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு இவ்வளோ பலம் இருந்தோம், இரும்பு மாதிரி பற்கள் இருந்தோம், என்ன பிரயோஜனம்? கேவலம் இந்த காட்டு சேவல் கூவுற சத்தம் என்னை நடுங்க வைக்குது. இப்படி பயந்துக்கிட்டே வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தன்னைத்தானே நொந்துட்டு இருந்தது. அப்போ அங்கே ஒரு யானை வந்தது. அது ரொம்ப சோகத்தோட தன் 2 காதுகளையும் முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிக்கிட்டே நடந்து வந்துச்சு. அதை பார்த்த சிங்கம், ஏய் ஜம்போ, உனக்கு என்ன கவலை? உன்னை எதிர்த்து யாருமே சண்டை போட மாட்டாங்க. உன் உருவத்தை பார்த்தாலே எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடிடும். பின்ன நீயே இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுச்சு. அதுக்கு அந்த யானை, அட நீ வேற, என் காது பக்கத்தில் பறக்கிற இந்த சின்ன குலவியை பார்த்தியா நீ? இது என் காதுக்குள்ளே போய் கொட்டுச்சுனாலே அவ்வளவுதான், வலி உயிரே போயிடும். அதனால தான் அது காதுக்குள்ளே போயிடாத மாதிரி காதுகளை ஆட்டிக்கிட்டே நடந்து வரேன்னு சொல்லிச்சான். அதை கேட்டு சிங்கம் யோசிக்க ஆரம்பிச்சிது. இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்க யானை கவலைப்படாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கூட கவலைப்படுதே அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கவலை இருக்கத்தான் செய்யும் போல். கவலைப்படுறதால வாழ்க்கை ஒன்றும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற போகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கவலைப்பட்டு நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஜாலியான விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படவே மறந்து போயிட்டோம். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து சிங்கம் கவலைப்படுறத விட்டு ஜாலியாக வாழ ஆரம்பிச்சது. எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு புலம்புறதை விட, அப்படிலாம் நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறத விட, எப்படி நடந்தாலும் பார்த்துக்கலான்னு ஹாப்பியாக இருப்போம்.